வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கதிரீசன் வந்தாச்சா? கதிரீசன், கதிரீசன் தாவம், கதிர் கதிரீசன் வந்தாச்சா? கதிர் இருக்காங்க பாருங்க. கதிர் கதிரீசன் வந்தாச்சாப்பா? ஐயா வணக்கங்க ஐயா, வாழ்க வளமுடன். அன்மியூட் ஆகலாம், இப்பதான் மியூட் ஆயிருக்குங்கய்யா. வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குருவின் திருவடி போற்றி, குருவின் திருவடி போற்றி. குருவின் பொற்கமல பாதங்களை தொட்டு வணங்கிக் கொள்கிறோம். வாழ்க. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமா. ஆசான் அருட்தந்தை குருபிரான் வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் சூக்குமமாக நம்மோடு இணைந்து அவரே இன்றைய அமர்வை நடத்தி கொடுப்பாராக. வாழ்க. நிகழ்வின் தொடக்கமாக தவம் பேராசிரியர் கதிரேசன் அவர்கள் வாழ்க. ஆரம்பிக்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய், வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவுமவன், கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன், அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில் தானி உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது, அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி, அறிவு முழுமை அது முக்தி, அறிவு முழுமை அது முக்தி. குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே, இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் எனை மறவாத சாந்த வாழ்வழித்தோய், என் சந்தோஷ செய்தி இதுவே, என் சந்தோஷ செய்தி இதுவே. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும்
எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் துரியம் தொடக்கம் ஆகினை. துரியம் துரியம் தொலைவுச்சி துரியம் தொலைவுச்சி துரியம் தலை உச்சியில் ஒரு புள்ளி அளவில் ஒடுங்கி நிற்கிறோம். வாழ்க வளமுடன். தவத்தை நிறைவு செய்கிறோம். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பாய்ந்து நிரம்பட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். சங்கல்பம்: அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம்.
சிறப்பு வாழ்த்துக்கள். உலக மக்கள் அனைவரும் தொற்று நோயிலிருந்து விடுபட்டு பூரண நலமுடன், நல்ல உடல் நலத்துடனும் மனநலத்துடனும் இயல்பு நிலைக்கு திரும்ப அனைவரும் வாழ்த்துவோம். உலக மக்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த இணைப்பில், இணையதளத்தில் பங்கெடுத்திருக்கின்ற அன்பர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், இந்த உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தெளிவாக, சிறப்பாக, அமைதியாக, விளக்கமாக தவம் நடத்தி கொடுத்த பேராசிரியர் கதிரேசன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். கதிரேசன் ஐயா வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குரு வாழ்க. அன்பர்களே, வாழ்க. இன்றைய தினம் நம்முடைய இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய பேராசிரியர் ஐயா ஜானகிராமன் ஐயா அவர்கள் இரண்டாவது முறையாக நம்முடைய விருதுநகர் மண்டலத்தினுடைய இணையத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் பற்றி நமக்கு நிறைய தெரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலக சமுதாய சேவா சங்கத்துடைய பல பொறுப்புகள் இருக்கிறாங்க. ஒரு குறிப்பு மட்டும் நான் சொல்லிக்கொண்டு அவர்கிட்ட ஒப்படைக்கிறேன். மனவளக்கலையில் ஈடுபட்டு நாம் பலர் பல வகையில தொண்டாற்றி கொண்டிருக்கிறோம். ஐயா அவர்கள் இந்தியாவிலையும் மஸ்கட்ல ஒரு மிகப்பெரிய கம்பெனில ஒரு சிஇஓ அளவுல பணியாற்றி, அப்பொழுது அங்க மஸ்கட்ல மனவளக்கலை தொடர்பு கிடைத்து மனவளக்கலை மன்றங்கள் அமைத்து மகரிஷியுடைய சிந்தனைகளையும் பயிற்சியிலையும் அங்க கொடுத்து அதுல ஒரு திருப்தி ஏற்பட்டு, நிறைவு ஏற்பட்டு, சமுதாய தொண்டுல ஒரு அக்கறை ஏற்பட்டு, தன்னுடைய பொறுப்புகள், பதவி, உத்தியோகம் அனைத்தையும் ரிசைன் பண்ணிட்டு நான் ஒரு 5 ஆண்டுகளாக முழு நேரமாக சென்னையில் அமர்ந்து சமுதாய பணியும் மனவளக்கலை பணியும் ஆற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்ற ஒரு சிறப்பை நான் இங்கே உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதே போல நமக்கு விருதுநகர் மண்டலத்துக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா, ஐயா அவர்கள் என்னதான் சென்னையில் இருந்தாலும் நம்முடைய தூத்துக்குடி பகுதியை சேர்ந்தவர்கள் என்ற இன்னும் ஒரு மண்ணின் வேந்தர் என்ற சிறப்பையும் நாம் அவரோட உரிமையோடு பகிர்ந்து கொண்டு நாம் இந்த நிகழ்வை தொடங்குவோம். ஐயா அவர்கள் அன்போடு இந்த நிகழ்வை தொடர்ந்து நடத்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தலைப்பு அற்புதமான தலைப்பு, பெண்ணினம் ஒரு பொக்கிஷம் என்ற தலைப்பு. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். வாழ்த்து ஐயா, தொடங்கலாங்க ஐயா. நன்றி, நன்றி, நன்றி ஐயா, நன்றி ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த வாய்ப்பை கொடுத்த இறையர்களுக்கும் குரு அருளுக்கும், நமது விருதுநகர் மண்டலத்தின் தலைவர் திரு ராஜா சுடலைமுத்து ஐயா அவர்களுக்கும், அவரோடு கூடியிருக்கின்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும், கூடியிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். இன்று நாம் ஒரு அருமையான தலைப்பை சிந்திக்க இருக்கின்றோம். பெண்ணினம் ஒரு பொக்கிஷம். நம்ம இது ஒரு முக்கியமான தலைப்பு. நம் மகரிஷிக்கு பிடித்த ஒரு தலைப்பு. அவர் பெண்ணினத்திற்கு கொடுத்திருக்கின்ற ஒரு மரியாதை உலகத்தில் யாரும் கொடுக்கவில்லை. நாம் அனைவரும் அந்த மகானின் குழந்தைகள், அவர் வழியில் வந்தவர்கள். நாம் அந்த பெண்ணை எப்படி போற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும், பொக்கிஷமாக கருத வேண்டும் என்பதுக்கு ஒரு நினைவூட்டல் தான். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், அது தெரியாதுமே சொல்லவே இல்லை. இன்னைக்கு தெரிந்த விஷயங்களை ஒரு நினைவூட்டலாக நம்ம எடுத்துக்கொள்கின்றோம் என்று பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பெண்கள் பல பரிமாணங்களில் இருக்கின்றார்கள். ஒரு தாயாக அவர் படும் கஷ்டங்கள் பாத்தீங்கன்னா, கர்ப்பகால பிரச்சனைகள், இது எந்த ஒரு ஆண்மகனும் படாத ஒரு பிரச்சனை. மனைவியாக பல தியாகங்களை செய்து கொண்டு வீட்டை பார்த்து கொண்டு, குழந்தைகளை பார்த்து கொண்டு, மகனை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். சில பேர் பாத்தீங்கன்னா, திறமை இருக்கும், அறிவு இருக்கும், ஆற்றல் இருக்கும், படிப்பு இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனா வேலைக்கு போக மாட்டாங்க. வீடையே ஒரு பெரிய தியாகமாக செய்து கொண்டிருப்பார்கள். மகளுக்கு எப்படி இருக்காங்கன்னா, இன்னைக்கு நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா, ஒரு ஆண்மகனுக்கு தனி இடம், பெண் என்றால் அதுக்கு தனி ஒரு குறைந்த ஒரு இடம். இன்னும் பல இடங்களில் அது இருக்கின்றது.
2 பேரையும் சமமாக பார்ப்பது கிடையாது. அந்த பெண் கல்யாணமாகி மருமகளாக போகின்றால் பல வீடுகள் பார்க்கின்றோம், அந்த மருமகளுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்தை கொடுப்பதில்லை. ஒரு வேலையாள் போல் நம்ம கருதுகின்றோம், அதை அப்படின்னு ட்ரீட் பண்றோம். ஒரு தோழியாக இருக்காங்க, பள்ளிக்கு போறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, காலேஜுக்கு போறாங்க, அங்கே பல கட்டுப்பாடுகள். வீட்லயே உங்க வீட்டுல ஒரு பையன் ஸ்கூலுக்கு போறான் அப்படின்னா என்னதான் பண்ண விட்டுருவோம், ஜாலியா போயிட்டு விடாது, அது பண்ண இது பண்ணி ஏறி அது பண்ண ஆடு சொல்லுவோம். அந்த குழந்தைனா பத்திரமா போயிட்டு வா, பார்த்து போ, அங்க போ, பார்த்து போ, அங்க போகாது, இங்க போகாத. அப்ப அந்த குழந்தையா இருக்கும் பொழுதே மனசுல வந்து என்ன பண்றோம்னா ஒரு பயத்தை உருவாக்கியே வளர்க்கிறோம் அந்த பெண்ணை. பிறகு ஒரு மாமியார் ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி மாமியார் மருமகள் எப்படி இருக்காங்க, அதுவும் சில பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றது இன்னைக்கு. அவருமே பாத்தீங்கன்னா வயதான காலத்தில் ஒரு பாட்டியாக இருக்கும் பொழுது பல வீடுகள் ஒரு வேலையாளராக நிறைய பேர் பார்க்கிறேன். வெளிநாடுகளில் நிறைய வயதானவர்கள் இருக்கின்றார்கள். இங்கிருந்து போய் அங்க தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ ஓகே அங்க இருக்கும் பொழுது அங்கே வந்து அவங்களுக்கு வந்து அவங்க 2 வேலைக்கு போயிடுறாங்க, வீட்டை பார்த்து கொண்டு வேலை. சில இடத்துல இன்னும் மோசம் என்னன்னா இவங்க சௌகரியத்துக்காக அந்த வயதான காலத்தில் கணவன் மனைவியை பிரிச்சு வச்சிருவார். இப்படி பல பரிமாணங்களில் அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறாள். இயற்கை எப்படி கொடுத்திருக்கு இந்த பெண்ணுக்கு? குழந்தை பிறப்பது பெண்ணுக்கே உடைய ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, நம்ம உடல்ல வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செல்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த செல்லையே வந்து பெரிய செல் எதுனா பெண் கரிமுட்டை. அது இன்னும் மோசம் என்னன்னா ஆணினுடைய விந்து தான் உடல் இருக்கிற செல்லையே சின்ன செல். கடவுள் இங்கேயாவது கொஞ்சம் பாரபட்சம் காமிக்காம இருந்திருக்கலாமே, அந்த ஆணுக்கு வந்து கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் அதிகமாக்கி இருக்கலாமே, ஏன் குறைச்சி கொடுத்தாரு? ஏன்னா என்னைக்காவது ஒரு காலத்துல அந்த ஆண் சொல்லக்கூடாது இல்ல, என்னுடைய விந்து தான் பெருசா இருந்துச்சு, அதாவது சைஸ் பெருசு சொல்லக்கூடாது. அதுக்கு அங்க கூட கருமுட்டையை உடலையே பெரிய பெரிய செல்லாக வைத்து அந்த ஆணின் செல்லை இருக்கிற செல்லையே சின்னதாக மாற்றி அங்கேயும் அந்த ஆண் ஓகே உன்னுடைய இடம் குறைந்த இடம் தான், அந்த பெண்ணுக்கு தான் அந்த உயர்ந்த இடம். அங்கேயும் எல்லாம் தெரியும், உலகத்துல வந்து 50% ஆண் 50% பெண், ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்டா நம்ம எல்லாரோட உடல்லையும் நம் தாயின் ரத்தம் பெண்ணின் ரத்தம் தான் ஓடுகிறது. பண்டைய பழக்கங்கள் எப்படி இருந்துச்சு? சதி பாகுபாடு. அந்த காலத்துல வந்து உடன்கட்டை ஏறுதல் ஒரு பெரிய விஷயமாக இருந்தது. ரொம்ப நாளைக்கு வந்து மகரிஷி இருக்கும் பொழுது டெல்லியில் இருக்கும் பொழுது மகரிஷி பல வந்தாங்க. மகரிஷி இந்த மாதிரி வந்து இந்த சதி வந்து நாங்க வந்து ஆதரிக்கிறோம், அதுக்கு ஒரு ரெசல்யூஷன் ஆரம்பிச்சு கவர்மெண்ட் அனுப்புறோம், அதை வந்து சட்டமாக ஆக்குவதற்கு, அதாவது சதியை வந்து அவங்க ஒத்துக்கொண்டு நீங்க கையெழுத்து போடுங்க. மகரிஷி படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுறப்ப எனக்கு உடன்பாடுதான், ஆனா ஒரு சின்ன திருத்தம் பண்ணுங்க. எப்படி ஒரு ஆண் மகன் இறந்தால் அந்த பெண்ணும் உடன்கட்டை ஏற வேண்டுமோ அதே போல் அந்த வீட்டில் அந்த மனைவியானவள் இறந்தால் அந்த ஆணும் உடன்கட்டை ஏற வேண்டும் என்று மாற்றுங்கள், நான் கையெழுத்து போடுகின்றேன். ஓடி போயிட்டாங்க. துறவி, இப்போதாவது ஒரு துறவி இருக்கார் அப்படின்னா, துறவி எங்கேயாவது இருக்கிற அங்க போய் ஒரு துறவிக்கு எதிரில் இந்த துறவியோட தந்தை வந்தால் அந்த தந்தை அந்த துறவியின் காலில் விழுந்து வணங்க வேண்டும். ஆனால் அந்த துறவியின் எதிரில் தாய் வந்தால் அந்த துறவி தாயின் காலில் விழுந்து வணங்க வேண்டும் என்பது விதி. அங்கேயும் அந்த தாய்க்கு ஒரு மரியாதை. நாயன்மார்கள் உங்களுக்கு தெரியும், 63 நாயன்மார்கள் அனைவரும் நின்ற கோலம், ஆனால் காரைக்கால் அம்மையார் மட்டும் அமர்ந்த கோலம் பார்த்திருப்பீங்க. நம்மளாம் வந்து பித்ரு தவம் பண்றோம், பித்ருக்கு வந்து பிண்டம் கொடுக்குறோம், காசிக்கு போறோம், கயாக்கு போறோம். அங்க போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா 72 உணவு பிண்டம் வைப்பாங்க. பிண்டம் சொல்லுவாங்க. அது 72 தான் வைப்பாங்க, தனித்தனியா வச்சிருப்பாங்க. அதில் 36 தாய்க்கு தான், மிச்சம் 36 தான் தந்தை பாட்டி தாத்தா எல்லாரும் சேர்த்து 36 தான். அங்கேயும் ஒரு உயர்ந்த ஒரு இடம். தத்தம் தருவது, ஒரு பெண்ணை தாரை வார்த்து கொடுப்பது, இது ஒரு சாமிஜிக்கு பிடிக்காத ஒரு பழக்கம். அதே தாரை வார்த்து கொடுப்பது அந்த காலத்துல எல்லாம் எப்படின்னா, பெண்கள் வந்து ஒரு 3 மாதம் தாய் வீட்டுல 3 மாதம் கணவன் வீட்டுல மாறி மாறி இருப்பாங்களாம். சில நேரங்களில் வந்து அந்த பெண் திரும்பி வந்து விட மாட்டாளோ, அங்கே தங்கிவிடுவாளோ என்ற பயத்தில் அங்கே தத்தம் கொடுப்பது பழக்கமாக இருந்தது. அது இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்போ இது வந்து ஒரு சின்ன விஷயம், யார் தப்பா நினைக்க வேண்டாம். ஒரு வார்த்தை சொல்றேன், அதை விளக்குறேன், தயவுசெய்து தப்பா நினைச்சிடாதீங்க. பெண்ணே நீ ஒரு முட்டாள்,
ஒரு காலத்துல ஒரு நாளைக்கு முந்தைய என்னாச்சுன்னா, எங்கள் வீட்டில் நடந்த ஒரு நிகழ்வு. என் மனைவியை நான் நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொன்னேன். அப்படி சொன்ன உடனே என் மனைவிக்கு கோபம் வந்து விட்டது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் முட்டாள் அப்படின்னா நீங்க வந்து அடிமுட்டாள் அப்படி சொன்னாங்க. சரி, ஓகே. அதாவது எனக்கு என்ன நம்ம நம்பிக்கை அப்படின்னா, என் மனைவி பொய் சொல்ல மாட்டாங்க அப்படி ஒரு நம்பிக்கை. அப்போ எங்கே பிரச்சனை வந்தது? அப்ப எங்க பிரச்சனை யோசிச்சு பார்த்தேன். அப்போ அர்த்தம் இருக்க வேண்டும், சொல்லுவது அர்த்தம் இருக்க வேண்டும். பெண்கள் முட்டாள் அப்படின்னா என்ன அப்படின்னா, முட்டு கொடுக்கின்ற ஆள். நம்ம ஊர்ல கோவில் இருக்கின்றது, சப்பரம் தூக்குறோம். சப்பரத்துக்கு என்ன பண்றோம்னா ஒரு முட்டு கொடுக்குற ஆள் இருப்பார். அந்த ஆள் சரியான முறையில் அந்த முட்டு கொடுக்கவில்லை என்றால் சப்பரம் சரியாக எழுந்தழுக முடியாது. அதே போல் ஒரு ஊர்ல தேர் திருவிழா நடத்துறோம். தேருக்கு முட்டு கொடுக்கின்ற ஆள் பேர் முட்டாள். அவர் சரியான முறையில் முட்டு கொடுக்கவில்லை என்றால் அந்த தேர் நிலை சரியாக நிற்காது, அது கவிழ்ந்தோட வாய்ப்பு இருக்கின்றது. அப்ப அதுபோல் அந்த குடும்பம் என்ற உலகத்தை அந்த பெண் முட்டு கொடுத்து அருமையாக கொண்டு வருவதால் அவள் ஒரு முட்டாள். சரி, என்ன அடிமுட்டாள்? நான் கிடந்த 20 வருடமாக கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்கேன். பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களை பார்த்தாச்சு. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, எந்த குடும்பத்தில் ஒரு பெண்ணின் கை கொஞ்சம் அண்டர்லைன் பண்றேன் ஓங்கி இருக்கின்றதோ அங்கே சந்தோஷம் அதிகமாக இருக்கும். எந்த வீட்டில் ஒரு ஆணின் கை ஓங்கி இருக்கின்றதோ அங்கே சந்தோஷம் குறைவாக இருக்கும். அதாவது அந்த ஆண் மகன் அந்த பெண்ணுக்கு இடம் கொடுத்து நீ செய்யுமா, நீ செஞ்சா ஓகேமா, செஞ்சா கரெக்டா தான் இருக்கும் அப்படி இடம் கொடுத்தால் அங்கே சந்தோஷம் அதிகமாக. இல்ல நான் தான் ஆம்பளை சொல்றேன் நீ கேட்கணும் அப்படின்னு ஆதிக்கம் செலுத்தினால் அங்கே சந்தோஷம் குறைவாக இருக்கும். அப்பொழுது அந்த முட்டு ஆள் என்ற முட்டாளுக்கு நான் ஒரு அடிபணிந்து வாழ்வதால் நான் அடிமுட்டாள். சரி, பெண்ணுக்கு கல்வி கொடுத்தால் அந்த கல்வி குடும்பத்திற்கே கொடுத்த கல்வி, குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதாக இருக்கட்டும், குழந்தைகளை சரியான முறையில் வளர்ப்பதாக இருக்கட்டும், அவளை கவனித்துக் கொள்வதாக இருக்கட்டும், அந்த பெண்ணுடைய கல்வி குடும்பத்திற்காக பயன்படும். அந்த ஆண் கல்வியோ அது குடும்பத்துக்காக பயன்படுவது கிடையாது. பெண்ணுடைய ஆரோக்கியம் குடும்பத்து ஆரோக்கியம். உதாரணத்திற்கு நிறைய வீட்டை பத்தி நீங்க ஆச்சுன்னா, ஆணும் பெண்ணும் இருவரும் வேலைக்கு போறாங்க. அந்த வேலைக்கு போகின்ற ஆணுக்கு உடம்பு சரியில்லை என்றால் என்ன பண்றோம்? அந்த பெண் விடுப்பு எடுத்து வீட்டில் உட்கார்ந்து தனது கணவனை கவனித்துக் கொள்வார்கள். அதே பெண்மணிக்கு உடம்பு சரியில்லை என்றால் எந்த வீட்டிலாவது ஆண் மகன் விடுப்பெடுத்து வீட்டில் உட்கார்ந்து தன் மனைவியை கலந்து கொண்டிருக்கின்றாரா என்று கேட்டால் மிக மிக அரிது. எந்த வீட்டில் ஒரு பெண் மகிழ்ச்சியாக இருக்கின்றாளோ அந்த வீட்டில் அந்த குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கும். இது உறுதியான ஒரு விஷயம். இன்றைய பெண்கள் எப்படி இருக்கின்றார்கள்? திறமையில் உயர்ந்தவர்கள். அவர்களுக்கு திறமை கிடையாது, எல்லா துறையிலும் பங்களிப்பு இருக்கின்றது, எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவர்கள் இருக்கின்றார்கள். இன்று உலகம் முழுவதும் பெண்கள் தனியாக சென்று பல சாதனை புரிந்து வருகின்றார்கள். நிர்வாகத்திறன், பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் பாத்தீங்கன்னா உயர்ந்த பதவியில் பெண்கள் இருக்கின்றார்கள். எல்லா பணியையும் செய்யக்கூடிய திறமை இருக்கின்றது. அதாவது ஆண்கள் செய்யும் அனைத்தையும் பெண்கள் செய்ய முடியும். அது மிலிட்டரியாக இருக்கட்டும், இராணுவமாக இருக்கட்டும், அதாவது ஒரு போலீஸ் துறையாக இருக்கட்டும், பெரிய பெரிய ட்ரக் ஓட்டுவதாக இருக்கட்டும், விண்வெளிக்கு போவதாக இருக்கட்டும், எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஒரு காலத்தில் அதெல்லாம் ஆண் மகனுடைய வேலையாக இருந்தது. அதை அனைத்தையும் இன்று பெண்கள் சாதித்து காட்டியிருக்கின்றார்கள். ஆனால் பெண்கள் செய்யும் அனைத்து வேலையையும் ஒரு ஆணால் செய்ய முடியாது. முக்கியமாக ஒரு குடும்ப நிர்வாகம், குடும்பத்தை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரு பெண்ணால் மட்டுமே அங்கே முடியும். இன்னைக்கு வந்து ஆனா பெண்கள் எப்படி நடத்தப்படுகின்றார்கள் அப்படி பார்த்தோம்னா, ஒரு போக பொருளாக நிறைய இடத்துல பார்த்தோம்னா அது வந்து ஒரு துச்சமாக மதிப்பது, ஒரு இயந்திரமாக, வேலை செய்யும் இயந்திரமாக, பணம் சம்பாதிக்கும் கருவியாக, ஆணுக்கு அடிமையாக நிறைய வீட்டுல பாக்குறேன். எனக்கு நிறைய கவுன்சிலிங் பண்ணும்போது பாக்குறேன். நேத்து உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நேத்து ஒரு கணவன் மனைவி வந்திருந்தாங்க. 2 பேருக்குள்ள மன வருத்தங்கள். அந்த மனிதர், அந்த கணவனானவர் அந்த மனைவிக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுப்பது கிடையாது. தான் சொல்வதை நீ செய்ய வேண்டும்,
அந்த அம்மா என்ன கேட்கிறார், நான் சொன்னது செஞ்ச என்னங்க, நான் சம்பாதிச்சு போடுறேன்ல, அவ செய்யட்டுமே அப்படின்னு. அவள் சம்பாதிக்கும் இயந்திரமா, அவள் வீட்டு வேலை செய்கிற இயந்திரமா? ஒரு மரியாதை, ஒரு அன்பு, ஒரு பாசம், குழந்தைகளுக்கு ஒரு வேலையாளாக குழந்தையை பார்த்துக் கொள்ள வேண்டும், வீடு எல்லா வேலையும் செய்யணும், அது பாட்டில் நடத்துகின்றார்கள். அந்த இடத்தில் அந்த பெண்ணை நாம் எப்படி செய்ய வேண்டும்? அந்த பெண் என்ன எதிர்பார்க்கிறாங்க நம்ம கிட்ட? நகையா, பணமா, பொருளா, சொத்தா, சுகமா? அவள் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், அன்பான வார்த்தை, ஆசையான வார்த்தைகள், ஒரு அரவணைப்பு, ஒரு கிண்டல், ஒரு கேலி. நம்மலாம் கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எப்படி இருந்தோம்? ஒரு நெருக்கம், ஒரு கிண்டல், ஒரு கேலி இருந்துச்சா? இன்னைக்கெல்லாம் இருக்காது, நம்ம வீட்டுல இருக்காதுலாம். ஆனா இருந்தால் பிடிக்குமா? யோசிச்சு பார்க்கலாம். நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும். அதை ஏன் நாம் மீண்டும் கொண்டு வரக்கூடாது? யோசித்து பார்ப்போம். அந்த ஒரு சின்ன, அதாவது மனைவி வீட்டில் இருக்காங்க, கணவன் ஆபீஸ் போறார், வந்த உடனே என்ன பண்றோம்? காஃபி கூட. அதாவது இந்த மனைவி காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வீட்டு வேலையை பார்த்து கொண்டு, குழந்தைகளை பார்த்து கொண்டு, ஓகே, இந்த வீடை மற்ற வேலையை பார்த்து கொண்டு, எப்படா என் கணவர் வருவார் என்று வார்த்தையை பேசலாம் என்று நினைக்கும் பொழுது, வந்த உடனே காஃபி, ஒரு கோமா காஃபி கொடுன்னு கேட்டா இந்த மனைக்கு என்ன தோணும்? இந்த நாய்க்கு காஃபி தான் தேவையான்னு தோணும். அந்த மனிதன் வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு தோல் கை போட்டு, கையை தொட்டு, அம்மா சாப்பிட்டியாம்மா, நல்லா இருக்கியாம்மா, என்னடா முடம் வாடி, ஏதோ ரெண்டு வார்த்தை கேட்டா போதும், வேற ஒண்ணும் வேண்டாம். அந்த அன்பான ஆசையான வார்த்தைகள் தான் தேவை. பல பெண்களுக்கு இந்த திறமைகள் இருக்கின்றது. அந்த திறமையை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஊக்கம், ஒரு தொழில் செய்யலாம், ஒரு வேலைக்கு போகலாம். அதுபோல் செய்யும் பொழுது அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை பிரமாதமாக இருக்கின்றது. சில பொறுப்புகளில் பகிர்வு. இன்னைக்கு நம்ம கோவிட் வேர்ல்ட்ல இருக்கோம், கொரோனா பிரச்சனைகளாக இருக்கின்றது. நிறைய வீட்டில் ஆண்கள் ஒரு சமயத்துல ஒரு அம்மா வந்தாங்க, அவங்க சொன்னாங்க, என் கணவருடைய முகத்தை பார்த்து சகிக்கலைங்க அப்படின்னாங்க. என்னமா பிரச்சனை? நீங்க காலையில வீட்டுல ஃபுல்லா உட்காந்துருக்காரு, எப்போ காலையில ஒரு பார்ப்பேன், சாயங்காலம் பார்ப்பேன், ஃபுல் டே வீட்டுல இருக்காரு, கேள்வி கேட்டே இருக்காரு, குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு, ஏதாவது சமைச்சு போட்டே போட சொல்றான், என்ன ஏந்திரமா? அந்த வீட்டில் இந்த சூழ்நிலையில் பொறுப்புகளை நாம் பகிரக்கூடாதா? ஒரு சின்ன ஒரு பாத்திரம் கழுவி கொடுக்கலாம், வீடை கூட்டலாம், சின்ன ஏதாவது உதவி பண்ணலாம், ஒன்றும் இல்லையா? அன்பாக நடக்கலாமே. இதுதானே ஒரு பெண் எதிர்பார்க்கின்றாள். அதை கொடுக்கின்றோமா நாம்? இன்னைக்கு பெண்ணின் பெருமையை இந்த உலகத்தில் நம் மகானை தவிர வேறு யாரும் பெரிதாக சொன்னது கிடையாது. அனைத்தும் சத்தியமான வார்த்தைகள். வாழ்க்கையானதே ஆண் பெண் இருவரும் சேர்ந்து இணைந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இருந்தாலும் ஒரு பெண் கீழாகவும் ஒரு ஆணை உயர்வாகவும் இந்த சமுதாயம் நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த குறைபாடு நிச்சயமாக திருந்த வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய சமுதாயம் மாறும், நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். ஒரு குடும்பத்துல ஒரு நல்ல குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் அந்த மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டும். நான் ஆரோக்கியம் என்று சொல்லும் பொழுது அது உடல் மட்டுமல்ல, மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் சேர்ந்து சொல்கின்றேன். அதாவது ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, நம்மளாம் கேட்கலாம், நம்மளே கேட்டு பார்க்கலாமே. ஒரு குழந்தை, ஒரு மனைவி, ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருக்காங்க, அந்த குழந்தைக்கு எந்த வயசுல வீட்டில் நடப்பதெல்லாம் தெரியும் என்று கேட்டால் நம்ம சொல்லுவோம் 5 வயசுல 10 வயசு சொல்லுவோம். இதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. உங்கள் குழந்தை 3 மாத கர்ப்பமாக தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது, சைக்காலஜி படி நம்ம 3ஆக பிரிக்கிறோம். தாயின் கர்ப்பத்தை 3ஆக பிரிக்கின்றோம். முதல் ட்ரைமஸ்டர், 2வது ட்ரைமஸ்டர், 3வது ட்ரைமஸ்டர். முதல் ட்ரைமஸ்டர் முடிந்து 3 மாதம் முடிந்து 4 மாதம் தொடங்கியவுடன் அந்த குழந்தைக்கு வெளியில் நடப்பதெல்லாம் தெரியும். இது அம்மா அப்பா அதெல்லாம் தெரியாது. ஆனால் வெளியில் நடக்கின்ற நல்ல நிகழ்வுகள் அந்த குழந்தையை நன்றாக வாழ வைக்கும். அந்த மனைவி கஷ்டப்படுறாங்க, தாய் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அந்த தாயின் வயிற்றில் நெகட்டிவ் ஹார்மோன்ஸ், கார்டிசோன், ஸ்டீராய்ட்ஸ் இது சுரந்து அந்த குழந்தையின் வளர்ச்சியை பாதிக்கும். அப்பொழுது உங்கள் குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பதற்கு முன்பாக இருந்து நீங்கள் ஒரு வேதாத்திரியனாக மாறி அந்த தாயும் தந்தையும் சேர்ந்து அந்த குழந்தையை உருவாக்கினால் அந்த குழந்தை
அருமையாக, திறமையாக, அறிவுபூர்வமாக அது குழந்தை நிச்சயமாக இருக்கும். மகிழ்ச்சி சொல்ற மாதிரி அது கருவில் திருவாக குழந்தையாக இருக்கும். இப்படி நம்ம உச்சமா செய்யணும். நம்மளாம் வேதாத்திரிய அன்பர்கள். இப்போ இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கின்றது. எங்க பார்த்தாலும் ஒரு பெண்ணுக்கு குறைவான ஒரு மதிப்பு, இதை நாம் நீக்கிக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக இயற்கை இருக்கு, ஆண்களுக்கு வேறு, பெண்களுக்கு வேறு, உடல் அமைப்புகள் வேறுகள் இருக்கின்றது. அதை நாம் மதிப்பளித்து, இப்போ ஒரு பெண் ருதுவாகிறாங்க, அங்கே பிரச்சனைகள் அந்த குழந்தைகளுக்கு, அந்த பீரியட்ஸ், அந்த மென்ஸ்ட்ருவல் பிரச்சனைகள், அங்கே 1000 பிரச்சனைகள் அது இருக்கு. அந்த வலி வேதனை தாங்க முடியாமல் எத்தனையோ பெண்கள் கதறுகிறார்கள். திருமணம் முடிந்த பிறகு அங்க ஒரு வீட்டுக்கு போறாங்க. அதாவது திருமணம் முடிந்த உடனே இந்த பெண் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு போறாங்க. இந்த பெண் ஒரு வீட்டை வளர்றாங்க. இந்த வீட்டின் கலாச்சாரம், உணவு பழக்க வழக்கங்கள், உடை, நாகரீகம் அனைத்தும் வேறு. கணவன் வீட்டுக்கு போன உடனே அங்க எல்லாமே வேற. எத்தனை மணிக்கு முடிக்கணும், என்ன ட்ரெஸ் போடணும், சாரி தான் போடணும், இதுதான் போடணும், இப்படிதான் சாப்பிடணும், எத்தனை மணிக்கு முழிக்கணும், இப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும், எல்லாம் மாற்றம். உடனே அந்த ஆண்மகன் எதிர்பார்க்கின்றார், இனி மனைவி மாற வேண்டும் என்று. முடியுமா? இப்ப உதாரணம் மாத்தி பார்க்கலாமே. அந்த கணவனை நாளையிலிருந்து மாத்தியாச்சு. இந்த கணவன் இனிமே கல்யாணம் முடிஞ்ச உடனே மனைவி வீட்டுக்கு போகணும் அப்படி மாத்திரம் என்ன ஆகும்? ஒரு ஆண்மகனும் கல்யாணம் சொல்ல ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ அந்த பெண் ஒரு வீட்டுல பிறந்து 25 வயசு வரைக்கும் ஒரு வீட்டுல வளர்ந்து புதுசாக நேரம் கொடுங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, மனைவி கணவனை மாத்த ஆசைப்படுறாங்க, கணவன் மனைவி ஆசைப்படுறாங்க. இருவரும் அந்த ஒத்துக்கொள்வது கிடையாது. அப்படி இருந்தோம்னா விட்டு கொடுத்து சம உணர்வோடு இருந்தால் நிச்சயமாக அங்கே ஒரு நல்ல ஒரு நிகழ்வு நடக்கும். சிந்தனை சீக்கிரம் சீர்திருத்தம். அதாவது அந்த காலத்துல தாலி என்பது ஒரு சடங்காக இருந்தது. எதற்காக இருந்தது? ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணோம்னா ஒரு காட்டுல வாழ்ந்தாங்க அந்த காலத்துல. அப்போ அங்க மிருகங்கள் அதிகமாக இருக்கும். அந்த மிருகங்கள் நம்மை பாதிக்கக்கூடாது என்பதற்காக மிருகங்களை வேட்டையாடி மிருகத்தின் பல்லையோ ஒரு பொருளையோ கொண்டு அதை தாலியாக அணிந்தார்கள். அதுவே சாதாரண சின்னமாகி இன்னைக்கு அது நகையை அப்படி பல விதமாகி மாறி போச்சு. இது மகிழ்ச்சி சொல்றாங்கன்னா, இது வேண்டாம், இது தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கங்கள், அதை நாம் குறைக்க வேண்டும். அப்ப அந்த சீர்திருத்தம் நடக்கும் பொழுது அங்கே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கின்றது. நிறைய வீட்டுல என்னன்னா, எத்தனை பொருளை போடணும், தாலியோடி போடணும், அதுக்காக பெண்களுக்கு பல பிரச்சனைகள். கற்பு நெறி இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கற்பு என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவான ஒரு விஷயம். நிறைய நினைச்சு கற்புனா பெண்களுக்கு தான் நினைச்சிடறோம், தவறான விஷயம். இது இருபாலத்தும் சேர்ந்த விஷயம். ஆனால் பெண்களுக்கு இங்கே ஒரு முக்கிய இடம் இருக்கின்றது. விந்துநாதம் சேரும் பொழுது சுவரி போகவோ அல்லது வெளியேறவோ ஒரு மாதம் ஆகும். அந்த நேரத்தில் வேறொரு வித்து அங்கே சேருமானால் அது பெண்ணை பாதிக்கும், நோய்கள் வர வாய்ப்பு இருக்கின்றது. கற்பு நெறி என்பது ஒரு கடவுள் தன்மை. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக அது பெண்களை அதிகமாக பாதிக்கின்றது. சொல்றாங்க, கற்புகளை காப்பாற்ற இரு பாலருக்கும் கடமை பொதுவே, எனினும் தவறிவிட்டால் அற்புதமாம் இயற்கையிலே அமைந்த வேகம் ஆணை விட்டு பெண்ணுக்கே சின்னம் வைக்கும். சர்ப்புத்திரன் போல அவன் உலாவ சமூகத்தால் அவள் தூற்றப்படுவாள். அதனால் நற்பண்பாம் கற்பொழுங்கை உயிரினும் மேலாய் நாடுகின்றார் அறுவடைய பெண்கள் எல்லாம். நம்மெல்லாம் மகரிஷியின் குழந்தைகள். நிச்சயமாக நமக்கு தெரியும் என்ன செய்ய முடியாது, செய்யக்கூடாது என்பது. அது பிரச்சனையே கிடையாது நமக்கெல்லாம். ஐயா வாழ்வுடன் சொல்லுங்க. அந்த ஸ்லைடு ஒன்றும் வரலைங்க. வரலையா? வரல. ஒரு நிமிஷம். இப்ப வருதியா? சாரி கவனிக்கல. சரி, நன்றி. இப்போ சம உரிமை கொடுக்க வேண்டும். நம்ம உலகம் பூரா பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் சம உரிமை கொடுக்க வேண்டும் என்பது. ஆனால் நான் பல நாடுகளுக்கு போய் பார்த்துக்கேங்க. அமெரிக்காவில் பிரச்சனை இருக்கு,
ஆஸ்திரேலியாவில் இருக்கு, சைனாலயும் இருக்கு, எல்லா நாட்டிலும் பிரச்சனை இருக்கு. சம உரிமை சொல்றமே ஒழிய, பேசுறமே ஒழிய, உண்மையில் மனதார சம உரிமை கொடுப்பது கிடையாது. அந்த பெண்கள் நீங்க நாம் போற்ற வேண்டும் என்றால் அந்த பெண்ணுக்கு அந்த உரிமை கொடுத்தால்தான். அதாவது ஆக்சுவலா வந்து சமூகம் என்ன சொல்றாங்க, அவள் உயர்ந்தவளும் இல்லை, தாழ்ந்தவளும் இல்லை, ஈக்குவலும் கிடையாது, சிறந்தவள். அந்த சிறந்த ஒரு பெண்மணிக்கு நாம் ஒரு அருமையான இடத்தை கொடுத்தால் நிச்சயமாக அந்த ஒரு விஷயம் நம்பர் நல்லா இருக்கும், வீட்டில் அருமையாக இருக்கும் வாழ்க்கை. பெண்கள் தாழ்ந்தவர்களோ அல்லது சிறப்பானவர்கள். பெண்களுக்கு தையலர் என்று பெயர் உண்டு. மகிழ்ச்சி சொன்ன விஷயம்தான். அதாவது குடும்பத்துல வந்து மாமன், மாமியார், நாத்தனார், ஓகே, உடன் பிறந்தோர் பலர் இருக்காங்க. அனைவரையும் கோர்வையாக இணைத்து ஒரு அருமையான வைத்துக் கொள்ளும் ஆற்றல் அந்த பெண்ணுக்கு தான் ஒன்று. அதுதான் தையலர் என்று ஒரு பெயர். அது ஒரு பெயர் என்ன, நேரலையாள். அதாவது ஒரு சாமிஜி வந்து உங்களுக்கு தெரியும், எல்லாருமே நெசவு தொழில் சார்ந்தவர்கள். அங்க வந்து ரொம்ப அருமையான வந்து பண்ண மகரிஷி அதுக்கு ஒரு அருமையான பேர் வச்சிருக்காங்க, நேரலையாள். துணி நெய்வதில் வந்து முதல் பாவு வந்து நேரிலே சொல்லுவாங்க. அதை அந்த பெண்ணுக்கு அது பேராக வைத்து குறுக்கே செலுத்தப்படும் நூலை தான் ஊடு, அது ஆண். அப்போ எங்கே அதாவது அந்த ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அருமையான ஒரு விஷயம் இருக்கின்றது. அதை நாம் புரிந்து கொண்டு அந்த பெண்ணுக்கு ஒரு அருமையான இடத்தை கொடுத்தால் நிச்சயமாக அவர் நன்றாக போற்றப்படுவார்கள். இன்னைக்கு வந்து எல்லா உலகத்திலையும் நம்ம நாட்டில் மட்டும் இல்ல, பெண் ஒரு 2ஆம் தரை பிரஜையாக, செகண்ட் சிட்டிசனா தான் இருக்காங்க. அப்புறம் வந்து பெண் சமயம் என்பது இல்லை. ஓகே, திருமணத்தை போது தாரைவாத் கொடுப்பது, சத்தம் கொடுப்பது இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஓகே, அந்த மகரிஷி வந்து அதை ரொம்ப பேசியிருக்காங்க. பல விளம்பரங்களில் பெண்ணுக்கு சம்பந்தமில்லாத ஒரு பொருள், பெண்ணுக்கு பயன்படுத்த முடியாத ஒரு பொருள், அதுலயும் அந்த பெண்ணை ஒரு தப்பாக மோசமாக சித்தரித்து இன்னைக்கு விளம்பரம் நடந்து கொண்டிருக்கின்றது. மகரிஷி இன்னொன்னு சொல்றாங்க என்னன்னா, பெண்களுக்கு 2 லாஸ் ஒரு பெரிய பிரச்சனை. ஒன்று மதர் இன் லா, ஒன்று டாட்டர் இன் லா. ஆனா இது ஒரு பிரச்சனை தான், நம்ம நிறைய வீட்டுல பாக்குறோம். என்னுடைய அனுபவத்துல என்ன பாக்குறேன்னா, பல குடும்பங்கள் பார்க்கும் பொழுது அனுபவத்துல வந்து எந்த ஒரு மாமியாரும், யாராவது தப்பா சொல்லுங்க நினைச்சிடாதீங்க, எந்த ஒரு மாமியாரும் மருமகளை மகளாக நடத்த முடியவில்லை. எந்த ஒரு மருமகளும் மாமியாரை தாயாக பார்க்க முடியவில்லை. அதை மட்டும் மாறி வந்துச்சுன்னா அது பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு மாமியாரை மருமகள் ஓகே தாயாகவோ, மாமியார் வந்து மருமகளை மகளாகவோ பார்க்கும் பொழுது குறை நிச்சயமாக இல்லாமல் போய்விடும். கண்டிப்பாக ஒரு காலம் வரும், அங்கே புரிந்து கொண்டு அதற்கு எங்கே வித்திட வேண்டும் என்றால் வேதத்தை தான் வித்திட வேண்டும். அதற்கு சாமி சொல்ற மாதிரி, பெண் வயிற்றில் உருவாகி பெண் பால் உண்டே வளர்ந்தாய், பெண் துணையால் வாழ்கின்றாய், பெண்ணின் பெருமையை நீ உணர வேண்டும். பெண்ணுக்கு அருமையான ஒரு பெருமையை கொடுத்துக்கின்றார் மகரிஷி. பெண்களது பெரும் மதிப்பை உணர்ந்தே உள்ளேன், பேருலகில் வாழுகின்ற மக்கள் எல்லாம் பெண்ணினத்தில் அன்பளிப்பே என்னில் வேறு என்ன பெருமை, இதை விட எடுத்து கூறுவதற்கு. நம்ம ஆசானுடைய வார்த்தைகள் எல்லாம் பொன்மொழிகள் அருமையாக இருக்கின்றது. இன்னைக்கு வந்து குழந்தை வளர்ப்பதில் பெண்ணுக்கு ஒரு மிக ஒரு உயர்ந்த இடம் இருக்கின்றது. அதாவது சில விட குடும்பத்தை பார்க்கிறோம், ஒரு கணவன் வந்து மறைந்து விடுகிறார், ஆனா அந்த தாய் அந்த குடும்பத்தை தலையை தூக்கி நிறுத்தி நல்லா அருமையா வச்சிடுறாங்க. ஆனா சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, எங்கே ஒரு துர்வசம் அதிர்ஷ்டமாக அந்த மனைவி இறந்து விட்டால் அந்த மனிதனாக அந்த ஆண்மகனால் அந்த குடும்பத்தை நிர்வகிக்கப்பட முடியவில்லை, குழந்தைகளை பார்த்துக்கொள்ள முடியவில்லை. அப்போ அந்த பெண் அங்க வந்து நிறைய இடத்துல பாக்குறோம், கணவன் இறந்து சின்ன வயசுல இறந்து போயிடுறாங்க. அந்த பெண் அருமையாக சமாளித்து குழந்தையை அருமையாக வளர்த்து ஒரு நல்ல நிலை கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு வாய்ப்பு, அந்த ஒரு இது ஒரு ஆணால் முடியவில்லை. அப்போது அது வந்து பொருளாதாரமாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், அதாவது உடல் பிரச்சனையாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், ஓகே, அந்த கல்வியாக இருக்கட்டும், அந்த பெண்ணுக்கு சரியாக தெரியும் எப்படி குழந்தை வளர்ப்பது என்பது. அப்போ பெண்களுடைய மதிப்பை, சிறப்பை, உயர்வை ஒரே வார்த்தையிலேயே இந்த உலகத்தில் வாழுகின்ற மக்கள் எல்லோரும் பெண்ணிடத்தின் அன்பளிப்பு என்று சொன்னால் அது மிக ஆகாது. அப்ப நம்ம வந்து எல்லாருமே பெண்ணிய பெற்றவர்கள் தான். அந்த பெண்ணுக்கு என்ன இடம் கொடுத்துருக்கோம் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டும். கருவேம்பில் பாத்தீங்கன்னா அதாவது இந்த பிரெக்னன்சி அப்படிங்கிறது வந்து ஓகே ஒரு பெரிய ஒரு விஷயம். இது வந்து பல பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்கின்றது. இன்னைக்கு காலகாலங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து சி செக்ஷன் போறாங்க. சுகப்பிரசவம் என்பது குறைந்து விட்டது. அந்த நேரங்களில்
படும் வேதனைகள் மிக மிக அதிகம், சொல்லி மாளாது. அப்புறம் வந்து அந்த குழந்தை, அந்த பெண்ணை எப்படி நம்ம நடத்துகின்றோம்? அந்த வயிற்றில் குழந்தை இருக்கும் பொழுது அன்பாக ஆசையாக வைத்தால். நான் வந்துங்க பல குழந்தைகளை பார்க்கின்றேன். இந்த ஸ்பெஷல் குழந்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்பெஷல் சில்ட்ரன், ஆட்டிசம், ஏடிஹெச்டி, ஓகே, இது மாதிரி பல பிரச்சனைகள், குறைபாடு உள்ள குழந்தை பார்க்கணும், டிஸ்லெக்சியா, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா, இதாவது இது வரைக்கும் இந்த நோய்களுக்கு எல்லாம் வந்து அது ஏன் வந்தது அப்படின்னு ப்ரூவ் பண்ணல இன்னும். ஆனால் நான் கிட்டத்தட்ட 50-60 குழந்தைகளை நான் பார்த்திருக்கின்றேன். அந்த தாய் தந்தையரோடு பல நேரம் செலவழித்து இன்டர்வியூ பண்ணி கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன். ஆனா ஒன்று மட்டும் உறுதியாக தெரிகிறது, இது போன்ற அனைத்து குழந்தைகளுக்கும் அந்த தாய் அந்த குழந்தையை வயிற்றில் சுமத்தும் பொழுது அந்த தாயின் மனநிலை நன்றாக இல்லை என்பது உறுதியாக தெரிகிறது. நான் பார்த்த 50-60 குழந்தைகளுக்கும் நான் வந்து அந்த தாய் தந்தையோடு பேசியிருக்கின்றேன். ஆனால் பார்க்கும் பொழுது அந்த அந்த தாய் கருவாக பிரெக்னண்டா இருக்கும் பொழுது அப்ப பாத்தீங்கன்னா அந்த கணவனுக்கு ஒரு சண்டை, ஒரு பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, ஓகே, கணவன் சரியா வைத்துக் கொள்ளவில்லை, சரியா நடத்தவில்லை, அன்பு பாராட்டவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இது போல் குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இதுதான் ரீசன் சொல்லல, ஏன்னா இன்னும் சயின்டிபிக்கா அதை ப்ரூவ் பண்ணல. ஆனால் இது போல் வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கின்றது. ஆனா நம்ம எல்லாருக்கும் என்ன ஆசைனா, என் குழந்தை உயராக இருக்க வேண்டும், பிரமாதமாக இருக்க வேண்டும், ரொம்ப பண்பு இருக்க வேண்டும், உயர்ந்து சிறந்து விளங்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஆனால் அதுக்கு ஏற்ற முயற்சி எடுக்கின்றோமா என்று கேட்டால் இல்லை. அப்ப முயற்சி எங்க ஆரம்பிக்கின்றது? திருமணம் முடிந்தவுடன் அந்த நேரத்தில் இருந்து அந்த பெண்மணியை அந்த ஆண் மகன் அருமையாக நடத்தினால் நிச்சயமாக அந்த வாழ்க்கை நன்றாக இருக்கும். பிணக்கு என்பது வராது, பிறக்கின்ற குழந்தை மிக அருமையாக இருக்கும். அதாவது நம்ம வந்து குழந்தைகள் ரொம்ப முக்கியம், குழந்தைக்காக வாழ்க்கை நடத்துறோம். அதாவது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு கணவன் மனைவி, ஒரு 2 குழந்தைகள் வந்து பார்க்க வந்தாங்க. அந்த குழந்தை 12th படிக்கிறாங்க. அந்த குழந்தைங்க அந்த வீட்டுல அப்பா வந்து அந்த குழந்தை நல்லா பார்த்துக்கல, அம்மா நல்லா பார்த்துக்கல. அந்த பெரிய பொண்ணு கேட்கிறேன், 2 பொண்ணு அந்த கணவன் மனைவிக்கு. அந்த 12th படிக்கிற பொண்ணு சொல்றா, கேட்டேன், அப்பா பிடிக்குமா உனக்கு அப்படி கேட்டேன். தெரியல அப்படின்னா. அப்பா யூ ஹேட் யுவர் ஃபாதர், அப்பா வந்து உனக்கு மேல வருத்தமா அப்படின்னு கேட்டேன். அப்படின்னு தெரியல. அப்பா உனக்கு அதாவது இப்ப என்ன பண்றது? ஐ டோன்ட் வாண்ட் தட் மேன், ஐ டோன்ட் வாண்ட், அதாவது அந்த மனிதன் வாழ்க்கையில இல்ல. காரணம் என்ன? அந்த குழந்தை நினைக்குது, எனக்கு தாய் மட்டும் போதும், தந்தை எனக்கு வேண்டாம். இப்படி பல குடும்பத்தில் அந்த குழந்தைகள் கஷ்டப்படுகிறார்கள். அதனால நம்மளாம் என்ன பண்ணணும்? நம்மளாம் வேதாத்திரி அன்பர்கள் இது போல் எங்கேயும் எந்த இடத்துக்கும் பிரச்சனை வரக்கூடாது. தாய்மை என்பது ஒரு மிக மிக ஒரு பொக்கிஷம், மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த பொக்கிஷத்தை இறை பெண்களும் கொடுத்திருக்கின்றது. அந்த பெண்ணை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். எவ்வளவு அளவு நல்லா வச்சிருக்கோமோ, ஆரோக்கியமா வச்சிருக்கோமோ, நாம் உடல் ஆரோக்கியம் வந்து சொல்லவில்லைங்க, முக்கியமா சொல்றது மன ஆரோக்கியம். நம்ம வந்து மன வளக்கலை அன்பர்கள். அந்த மனம் ஆரோக்கியமாக இருந்தால் நிச்சயமாக அங்கே அந்த குழந்தைகள் அருமையாக இருப்பார்கள். எவ்வளவோ ஆற்றல் குழந்தைகளுக்கு இருக்கின்றது, பெண்களுக்கு இருக்கின்றது. அதை நாம் போற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு வந்து உலகத்திலேயே யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை நம்ம மகான் செய்திருக்கின்றார். பெண்ணை போற்றும் ஒரு விதமாக பெண்களுக்குன்னு ஒரு தினம், அது வந்து இன்னைக்கு வந்து உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஓகே, நமது மகரிஷியின் மனைவி பிறந்த அன்னைக்கு அருமையாக ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது. மனவளக்கலை மன்றங்களில் ஆகஸ்ட் 30ஆம் தேதி நம்ம மஸ்கட்ல இருக்கும்போது அங்க வந்து வருஷம் கொண்டாடி கொண்டு இருந்தோம். மிக அருமையாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதை நாம் அதாவது சும்மா ஃபார்மாலிட்டியா பண்ணாம, சும்மா ஒரு நாள் மட்டும் அன்பாக இருக்காமல், ஓகே, நாம் வாழ்நாள் முழுவதும் அந்த ஆத்மாவோட அன்பாக இருந்தால் அது ஒரு போற்றப்பட விஷயமாக நிச்சயமாக இருக்கும். ஒரு அருமையான கவிதை மகிழ்ச்சி கொடுத்திருக்காங்க. பெற்றோரை, பிறந்தகத்தை, பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கில் கடமையறைய மாற்ற பற்றற்ற துறவி என குடும்பத் தொண்டு ஏற்று பண்பாட்டின் அடிப்படையில் என்னை பதியாய் கொண்டேன். நற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி பெண்மை நலநோக்கில் அன்போடு கருணையினை கொண்டு மற்றவர்க்கும் தொண்டாற்றும் மாண்புமிக்க எந்த மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன். அப்புறம் எல்லாருமே வந்து மனதளவில் சந்தோஷமா, ரொம்ப ஆரோக்கியமா, ரொம்ப உள்ளுணர்வாக நடந்து பண்ணா நிச்சயமாக அந்த பெண் வாழ்க்கையில் உயர்வாள்,
அந்த குடும்பத்தையும் நிச்சயமாக உயர்த்துவார்கள். பெண்களின் முன்னேற்றமே குழந்தைகளின் முன்னேற்றம், பெண்களுடைய முன்னேற்றம் தான் இந்த நாட்டுடைய முன்னேற்றம். முக்கியமான ஒண்ணு சொல்லணுங்க கடைசியா, அதாவது நம்ம எல்லாம் வேதாத்தி அன்பர்கள் நம்முடைய மனைவிக்கு ஒரு இடம் கொடுத்து அன்பு பாராட்டி அவளை வாழ்க்கையில் உயர உதவுங்கள். அதாவது நான் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன், நம்முடைய விஎஸ்பி கிராமம். அந்த கிராமத்துல ஒரு அம்மா இருக்காங்க. அது சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாதிரி நம்மளாம் அம்மா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பேசுறேன். அந்த கிராமத்துல ஒரு அம்மா இருக்காங்க, வயது 60 வயது. அந்த அம்மாக்கு நமக்கு 4 குழந்தைகள், 4 பேரும் கல்யாணம் முடிச்சு அந்த ஊர்லயே இருக்காங்க. 4 பேரும் அம்மா பாக்குறது கிடையாது. இந்த அம்மா என்ன பண்றாங்க, ஒரு கூலி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்புறம் பேசும்பொழுது சொல்றேன், எனக்கு தெரியாது அது. அப்புறம் பேசும்போது சொன்னேன், வயதான காலத்தில் தாய் தந்தையை கவனித்துக் கொள்ளுங்கள், தேவைகள் மிக மிக குறைவு, கொஞ்சம் பணம் கேட்டா கொடுங்கன்னு சொன்னேன். இந்த அம்மா கோவம் வந்துருச்சு, எழுதிச்சிட்டாங்க. ஐயா பணம் வேண்டாம், கொடுத்தாலும் வாங்க மாட்டேன். சரிம்மா, ஆனா உன்னை எதிர்பார்க்கிறேன்யா, என் 4 பிள்ளைங்களும் தினமும் வீட்டு வழியா போறாங்க. போகும் பொழுது எட்டி பார்த்து, அம்மா நல்லா இருக்கியா அம்மா, சாப்பிட்டியாமான்னு கேட்க சொல்லுங்க ஐயா. அந்த தாயின் வேதனையை பாருங்களேன். என்ன பெருசா எதிர்பார்த்துட்டாங்க? பணமா, பொருளா? ஒண்ணுமே இல்லைங்க. 2 அன்பான வார்த்தைகள் சொல்ல செய்ய பேச முடியலையே நம்மளால. அப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணணும், நம்மளாம் வேதாத்தி அன்பர்கள் ஊரெல்லாம் பேச வேண்டாம், உலகம் பூரா மாத்த வேண்டாம். நம்ம வீட்டுல இருக்க பெண்களை நாம் மதிக்கின்றோமா? நம்முடைய மகள், நம்முடைய திருமகள், நம்முடைய மருமகளை மகளா பாவிக்கின்றோமா? நம்முடைய தாயை போற்றுகின்றோமா? நம் மாமியார் நல்லா வைத்திருக்கின்றோமா? நாம் நமக்கு கேள்வி கேட்டு பார்க்கலாம். சரிங்களா? நான் நம்ம என்னைக்கு நம்ம வீட்டுல நம்மள வச்சிருக்கோமோ நம்ம வெளியே பேச முடியும். நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா, நிறைய பேசுறோம், நம்ம வீட்டுல நம்ம செய்ய வைக்கிறது கிடையாது. அப்ப இன்னைக்கு நம்ம எல்லாரும் யோசிக்கலாம், நான் என் மனைவியை, என் மகளை, என் மருமகளை, என் மாமியாரை நான் நன்றாக வைத்திருந்தால் என்ன குறைந்து விடுவேன் அப்படி நம்ம கேட்டு பார்த்தோம்னா, நிச்சயமாக அதில் குறை ஒன்றுமே இருக்காது, உயர்வுதான் நிச்சயமாக இருக்கும். அதனால நம்ம வீட்டு மருமகள், மகளை, மாமியாரை நன்றாக வைத்துக்கொண்டு அவள் வாழ்க்கையில் உதவி செய்வோம். நிச்சயமாக வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும். எந்த வீட்லயும் பெண்களுடைய மிக மிக குறைவுங்க. நம்ம ரொம்ப ரேர் கேஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ரொம்ப ரேர் கேஸ் விஷயங்கள் வித்தியாசம் இருக்கலாம், மோசமாக இருக்க வாய்ப்பு இருக்கின்றது. நம்மளாம் ஹியூமன் பீயிங்ஸ் தானே, ரொம்ப ரேர் கேஸா இருக்கும். ஆனால் சராசரி குடும்பத்தை பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் மிக அதிகமாக இருக்கின்றது. உங்க வீட்டுல அந்த பெண்மணிக்கு ஒரு இடத்தை கொடுங்க, கொடுத்து பாருங்க. அந்த வீட்டில் மகிழ்ச்சி அதிகமாகவில்லை என்றால் என்ன கேளுங்க. நம் அனைவரும் திருப்பி சொல்றேன், வேதாத்ரி அன்பர்கள், நம் வீட்டில் அந்த பெண்மணிக்கு, அந்த மகளுக்கு, மருமகளுக்கு, மாமியாருக்கு ஒரு முக்கியமான இடத்தை நாம் கொடுத்தால் நம் மகரிஷியின் சொன்னதுக்கு எதை காப்பாற்றுற மாதிரி ஆகுங்க. அப்போ யாருக்காக? மகரிஷிக்காக கிடையாது, உங்களுக்காக, எனக்காக, என் குடும்பத்திற்காக நான் இதை செய்ய போகின்றேன் என்று நாம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு இன்று முதல் வாழ்க்கையை வாழ்ந்தால் நிச்சயமாக நாம் அனைவரும் உண்மையான ஒரு வேதாத்தி அன்புகள் ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். நான் சென்னையில் இருக்கேங்க. என்னை யாராவது என்ன பார்க்கணும் விரும்புனீங்கன்னா என் நம்பர் நான் போடுறேன், எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நேரில் வரலாம், கட்டணம் எதுவும் கிடையாது, யோசிக்க வேண்டியதில்லை. ஓகே, நீங்க எதுவுமே யோசிக்க வேண்டியதில்லை. தயவு செய்து எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கவுன்சிலிங் வேணும், ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா, பேசணும் அப்படின்னா எனக்கு கூப்பிடலாம். ஐயா நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா, வாய்ப்புக்கு நன்றி ஐயா. ஒரு மாறுபட்ட சிந்தனை, மாறுபட்ட கலந்தாய்வு, இதை அன்பர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அன்பர்ல ஐயா அவர்கிட்ட ஏதாவது நீங்க கேள்விகள் கேட்கணும் என்று சொன்னா இப்ப கேட்கலாம். இல்ல ஐயா சொன்ன மாதிரி, ஏன்னா போன முறை முடிந்ததுக்கப்புறம் 2-3 பேர் என்னுடைய அந்த இதை கேட்டாங்க, ஐயா நம்பர் கேட்டாங்க, அதை அனுப்பி வச்சேன். இப்ப ஐயா நம்பர் சாட் பாக்ஸ்ல போட்டுருவாங்க, நீங்க அதை நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது ஐயாட்ட பேசிக் கொள்ளலாம் என்று வாழ்த்துக்கள். வாழ்க்கலாம். அதுபோல இன்றைய தினம் இரவு 8 மணி இரவின் மணியில் அமர்வுல உடலினை உறுதி செய் என்ற தலைப்புல திருப்பூரை சேர்ந்த பேராசிரியர் முத்துக்குமார் அவர்கள் ஒரு அற்புதமான வகுப்பு எடுக்கிறார்கள் இரவு 8 மணிக்கு. அதே போல நாளை
புதன்கிழமை காலையில வழக்கம் போல மூத்த பேராசிரியர் வேதசுப்பையா அவர்களுடைய வகுப்பு. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை ஐயா அவர்கள் வந்து நமக்கு சிந்தனை கொடுத்தார்கள். இந்த வாரம் செயல் விளைவு நீதி, செயல் விளைவு நீதி என்ற தலைப்பு இருக்காங்க. ஒரு மிக மிக முக்கியமான அறிவிப்பு. ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:30 6:30 வரைக்கும், அதிகாலை 5:30 6:30 வரைக்கும் மிக பயனுள்ள வகையில் உணர்வுபூர்வமாக அனுபவபூர்வமாக ஆன்லைன் தவறு நடக்கிறது. மூத்த பேராசிரியர் வச்சு நடத்துறோம். அதுல அதிக அன்புகள் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்ப நீங்க ஐயாட்ட ஏதாவது நீங்க கலந்தாய்வு பண்ணணும் கேட்கணும்னா நீங்க கேட்கலாம். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ஐயா நம்ம ஐயா பேராசிரியர் நம்ம வேதஸ்பே அவங்க லைன்ல இருக்காங்க ஐயா. வாங்க 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 வாங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். முதுநிலை பேராசிரியர் வேதஸ்பே ஐயா. வளமுடன். ரொம்ப சந்தோஷம் ஜானகிராமன், உங்களுடைய உரையை முழுமையா கேட்டேன். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றியா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா உங்க முழு நேர உரையை கேட்கறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஐயா வேதஸ்பே ஐயா, அதாவது ஏன் நீங்க இன்னைக்கு வந்து முழுசா கேட்டிருக்கீங்க தெரியுமா? பக்கத்து ஊரு மண் வாசனை கொஞ்சம் இழுக்கும் அல்லவா? இருக்கணும்ல, குறுக்க பிடிச்சு போனா 8 கிலோமீட்டரு. ஆமா ஆமா. அதாவது என்ன ஜானகிராமன்னா, உங்க உரையெல்லாம் கேட்ட பிறகு ஒரு மனைவியை எப்படி, ஒரு பெண்களை எப்படி மதிக்கணும்ன்றத எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் எப்படி இருக்கணும், நீங்க என்ன சொல்லியிருக்கீங்களோ அப்படித்தான் நான் இருக்கிறேன். அதை தெரிஞ்சுக்கிட்டேன். இயல்பாகவே என்னுடைய குணம் அப்படி இருக்குதுங்கிறது இப்பதான் எனக்கு தெரிஞ்சுது. ரொம்ப சந்தோஷம். ஆமா ஆமா, ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு உங்க மாதிரி சொல்லி கொடுத்ததான் ஐயா. சரி சரி சரி, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சி. ஐயாவுக்கு வாழ்த்துக்கள், வேதசுப்பை ஐயாவுக்கு வாழ்த்துக்கள். நாளை காலை 10 மணிக்கு ஐயாவுடைய வாழ்த்துக்கள். வாழ்க்கை வேற அன்பர்கள் கேட்க சாந்தி செந்தில்வேல் அன்மியூட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நான் சாந்தி. வாழ்க வளமுடன் ஐயா. நான் சாந்தி செந்தில்வேல், திருச்சி. ஐயா ஜானகிராமன் ஐயாவை நான் ஆலியார்ல மீட் பண்ணியிருக்கேன் அடிக்கடி. ஏன்னா அவங்களுக்கு என்னோட பேர் வேணா ஞாபகம் இல்லாம இருக்கலாம். ஐயாவுடைய உரை வந்து மிகவும் சிறப்பாக இருந்துச்சு. ஒரு பெண்களை வந்து நம்ம எப்படியெல்லாம் வச்சுக்கணும் அப்படின்றத வந்து ரொம்ப, ஏன்னா ஐயா சொன்ன மாதிரிதான் வந்து நிறைய இடங்கள்ல வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடந்துதான் வர வேண்டியதா இருக்குது. ஐயா வந்து மனைவி நல வேட்பு விழா, அத வந்து நம்ம ஒரு ஃபார்மாலிட்டிக்கு செய்யாம அத ஒவ்வொரு நாளுமே நம்ம அதை மகிழ்ச்சியா அன்பா சரியான முறையில கொண்டுட்டு போகணுன்றத வந்து அழகா ஐயா வந்து சிறப்பா சொன்னாங்க. ஐயாக்கு வாழ்த்துக்கள். ஐயா கிட்ட ஒண்ணு நான் கேட்கணும். ஐயா, புதுமண தம்பதிகள் வந்து கணவன் மனைவி காயக்கல்பம் செய்யறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கிறாங்க ஐயா. அதை தாண்டி அவர்களுடைய குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வந்து வேற என்னங்க ஐயா அவங்க ஃபாலோ பண்ணணுங்க ஐயா? அதாவது காய்கறி பண்ணட்டும், அருமையா இருக்கட்டும். முக்கியமா என்னன்னா 2 பேரும் சந்தோஷமா இருக்கட்டும். மனதளவில், உடல் அளவில் ஆரோக்கியம், மனதளவில் சந்தோஷம், இந்த 2 நிறைந்திருந்தாலே அந்த குழந்தை நல்லா இருக்குமா? நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி அம்மா, நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்களே, இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய கேள்விகளை அடுத்தவர்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில சுருக்கமாக நல்ல கேள்விகளை கேள்வி பல பேருக்கு பயனுள்ளதாகும். வாழ்த்துக்கள். அனுப்பிவிடுங்க பாலசுப்ரமணியம். அடுத்து டாக்டர் மீனாட்சி சுதாகரமா அவங்க. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன்மா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா, பெண்ணின் பெருமையை பத்தி பேசுனது. அப்ப பிரெக்னன்சி டைம்ல வந்து அந்த அப்படி சப்போஸ் பெண்களுக்கு வந்து இந்த மாதிரியான சூழ்நிலை அமையலனாக்க அவங்களுடைய மனநிலை மாற்றுதல் இருக்கு இல்லைங்களா ஐயா? அப்ப வந்து அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் உண்டாக்குங்கய்யா? நீங்க டாக்டர் தானே? ஆமாங்கய்யா, நான் பல் மருத்துவர். உங்களை ஒரு தடவை இது இங்கிலீஷ் இதுல பேசியிருக்கேங்கய்யா. சரிங்க, சந்தோஷமா, சந்தோஷம். சரிங்க. அதாவதுமா,
அந்த பெண் வந்து அது மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா சில பேர் கவுன்சிலிங் பண்றேன், அதாவது ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் பண்றேன், பிரெக்னன்சி கவுன்சிலிங் பண்றோம். அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து கணவன் எங்கே இடம் கொடுக்கவில்லையோ, அந்த அன்பாக இருக்கவில்லையோ, அந்த பெண்ணுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி, உனக்கு வந்து நீ முக்கியமா, உன்னுடைய குழந்தை முக்கியம், அதனால நீங்க வந்து தயவு செய்து எந்த காரணத்துக்காகவும் மற்ற பிரச்சனை உள்ள மனசை போட்டுக்காதீங்க அப்படின்னு தைரியம் கொடுத்து அந்த பெண்ணை நம்ம நல்ல ஒரு வாய் கொண்டு வந்து அவங்க அம்மா வீட்டுல இருக்க எங்க இருக்காங்களோ தெரியாது, அதை சரி பண்ண முடியும். ஆனால் பாதிப்பு இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது சொல்றது ரொம்ப கஷ்டம். ஆனா பாதிப்பு இதனாலதானா அப்படின்னு சொல்றது கஷ்டம் தான். ஓகே, ஆனால் எங்கெங்க பாதிப்பு இருக்கின்றதோ அங்கே எல்லா இடத்துலயுமே வந்து அந்த உறவு நல்லா இல்லை. ஓகே, அதனால வந்து என்ன பண்றோம்னா, எனக்கு குழந்தை முக்கியம், அந்த மனைவி நினைக்கணும், சரி என் வீட்டு பிரச்சனை இருக்கு, மாமியார் பிரச்சனை இருக்கு, என் கணவர் பிரச்சனை இருக்கு, ஆனா எனக்கு என்னுடைய ஆரோக்கியம் முக்கியம், குழந்தை முக்கியம், அதனால நான் வந்து எல்லாத்தையும் போட்டு மனசுல போட்டுக்க மாட்டேன், நான் ஆரோக்கியமா இருக்க போறேன், சந்தோஷமா இருக்க போறேன் நினைச்சாங்கன்னா அந்த பாதிப்பை தவிர்த்துடலாம். முடிஞ்ச வரைக்கும் மாத்திரை மருந்து இல்லாம கொண்டு போறது நல்லது. சரிங்க. அவங்க அந்த குழந்தைங்களுடைய மனநிலை மாற்றங்கள் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த அடாலசன்ட் பீரியட்ல கொஞ்சம் அரகன்சி அந்த மாதிரியான காலகட்டத்துல கொஞ்சம் அவங்களுக்கு சரியான ஒரு இது கிடைக்கலன்னா நிறைய பாக்குறேங்க நானு. அந்த குழந்தைகள் வந்து ரொம்ப ஒரு மனநிலை வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு, நெகட்டிவிட்டி நிறைய இருக்கு அவங்களுக்கு. அதெல்லாம் எப்படிங்க இது பண்ண முடியும்? வாழ்த்தி தான் நம்ம. ஆமாம், அதாவதுமா ஓகே, நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க டாக்டர். ஆக்சுவலா அதாவது எந்த வீட்டுல பிரச்சனைகள் இருக்கோ, ஒன்று வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் பிரெக்னன்சி, அடுத்தது வந்து பிரஸ்ட் ஃபீடிங். ஓகே, சில இடத்துல வந்து அந்த மன உளைச்சலால அந்த குழந்தை, அந்த மனைவியால, அந்த தாயால பால் கொடுக்க முடியல. ஓகே, அந்த ஓரல் ஸ்டேஜ்லயே அந்த குழந்தைக்கு பாதிப்பு ஆரம்பிக்குது. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த குழந்தை அடுத்த வளர ஒவ்வொரு ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா அந்த தாயோடைய மனநிலை குழந்தை பாதிச்சுட்டே இருக்கு. அப்படி ஆகும்போது என்னன்னா பிற்காலத்துல வந்து பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னா கோவப்படுற மாதிரி வராங்க. ஓகே, ஏடிஎஸ்டி பிரச்சனை வராங்க. ஓகே, இப்ப சில பிள்ளைங்க வந்து படிக்க இஷ்டம் கிடையாது, வீட்டுல வந்து வெறுப்பா வளர்றாங்க. சில பாத்தீங்கன்னா ரொம்ப வயலண்டா வராங்க சில பிள்ளைகள். என்ன பண்ணலாம்னா கவுன்சிலிங் தான் பெஸ்ட். தேவைப்பட்டா ஹிப்னோதெரபி கொடுக்கலாம். ஐ எம் ஹிப்னோட்டிஸ்ட் ஆல்சோ. இந்த ஆள் மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். மதுரை சொல்ற மாதிரி மேல் பதிவு போடலாம். ஓகே, சில குழந்தைங்க பார்த்தோம்னா ஆள் மனசுல பெரிய பிரச்சனைகள் இருக்கு. அப்ப அவங்க என்ன பண்ணலாம், நம்ம வந்து இந்த ஹிப்னோதெரபி பண்ணி ஒரு டிரான்ஸ்ல கொண்டு போய் அவங்க வந்து ஒரு மேல் பதிவு கொடுக்க அந்த இதுல வர வழியோ வாய்ப்பு இருக்குமா, அந்த மாதிரி செய்யலாம். நன்றி டாக்டர். நன்றி டாக்டர். தேங்க்யூ சோ மச். வாழ்க வளமுடன். நிறைய பண்ணலாம். இது வந்து அன்பர்களுக்கு ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு. இது ஒரு நமக்கு கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பு. நம்ம வழக்கமா தத்துவங்களை சொல்றோம், தத்துவங்களை கேட்கிறோம், குறித்து கொள்கிறோம், திரும்ப குறித்து கொண்டு அந்த தத்துவத்தை நம்ம அடுத்த பேட்சுக்கு போய் சொல்றோம், ஜூனியர்ஸ்க்கு சொல்றோம், அப்படி போய்கிட்டே இருக்கு. பட் இது அப்படி இல்லை. இந்த செஷனுங்கிறது டோட்டலி இட் இஸ் நமக்கானது, நம்முடைய வாழ்க்கைக்கானது. அதனால இதை போன்ற அமர்வுகளை நாம் அதிகமா ஊக்குவிக்கணும். இதை போன்ற அமர்வுகளை நாம் இன்னும் கூட நல்லா பயன்படுத்தி கொள்ளணுங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு அபிப்பிராயங்கிறதா. அதனாலதான் பையாவை நம்ம தொடர்ந்து 2வது முறையாக நம்ம அழைத்திருக்கிறோம். வாழ்த்துக்கள். நல்ல இது உங்களை எப்ப இந்த அமர்வு முழுமை பெறும்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய கேள்விகள் மூலமாகத்தான் இந்த அமைப்பு இந்த அமர்வுடைய நோக்கம் முழுமை பெறும். அதற்காகத்தான் ஐயா கூட ஒரு 10:45 முடிச்சிட்டாங்க. கேள்விகள் நிறைய இருக்கும், அதற்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் ஐயா அவர்கள் முடித்திருக்கிறாங்க. பரவாயில்ல, வாழ்த்துக்கள். நாம நிறைவு செய்யலாம். ஐயா நிறைவு செய்யலாமா? நன்றிங்க ஐயா. இந்த ஐயா சொன்ன மாதிரி ஒரு பெரிய தலைப்பு, இது ஒரு நாள் பூரா பேசலாம். இதை பத்தி நிறைய விஷயங்கள் வச்சிருக்கேன். பட் வந்து நேரம் காரணமாக தான் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க வேண்டியதா போச்சு. கண்டிப்பா இன்னொரு நாள் நம்ம வந்து நேரில் பார்க்கும் பொழுதோ இப்பொழுதோ நிறைய பேசலாம். பட் உங்களுக்கு யாராவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா, எனக்கு கூப்பிட நினைச்சீங்கன்னா தாராளமா கூப்பிடுங்க. நான் போன் எடுக்கல அப்படின்னா பிஸியா இருக்கேன், கண்டிப்பா உங்களுக்கு திருப்பி கூப்பிடுவேன். ஆனா யோசிக்க வேண்டியது இல்லை. என்ன பேசுறதுக்கோ நேரம் வருவதற்கோ எந்த கட்டணமும் கிடையாது. ஆனா எப்போனா நீங்க வரலாம், பிரச்சனையே இல்லையா என்ன கூப்பிடாதீங்க. ஒரு சின்ன பிரச்சனைக்கா எனக்கு கூப்பிடுங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த ராஜா ஐயாருக்கும் இங்க அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பாலசுப்ரமணியம் ஐயாவுக்கு வாழ்த்து, நன்றி சொல்லி நன்றி. சரி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பிலே நமக்கு கடந்த ஒரு மணி நேரத்துக்கு மேலாக பெண்ணினும் ஒரு பொக்கிஷம் என்ற தலைப்பிலே ஐயா அவர்கள் சிறப்பாக சிந்தனையாற்றினார்கள். இப்ப ஐயா அவர்களை நன்றிகளை வாழ்த்துக்களாக வாழ்த்தி மகிழ்வோம். அனைவரும் துரிய நிலையிலிருந்து ஐயா அவர்களை வாழ்த்து
மகிழ்வோம். பேராசிரியர் ஜானகிராமன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் ஜானகிராமன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் ஜானகிராமன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவருடைய உடல் நலம் வாழ்க வளமுடன். அவருடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவருடைய ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். ஐயாவுடைய தொண்டு மென்மேலும் சிறக்க இறையர்களும் குருவர்களும் ஐயாவுக்கு துணை புரியட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அன்பர்களும் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன், வாழ்க என்று வாழ்த்து விருதுநகர் மண்டலம் சார்பாகவும் அன்பர்கள் சார்பாகவும் ஐயாவுக்கு மீண்டும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவாக உலக நல வாழ்த்து பாடி நிறைவு செய்வோம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை கொத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை குவப்புடனே பெருக்கட்டும். உலகமெல்லாம் பருவமழை கொத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை குவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நல்வாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறுக்கட்டும். நல்வாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறுக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். 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 நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.